ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி சகனாஸ் கிச்சனில் நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆலு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாக ஆலு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது 1 டீஸ்பூன் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 கைப்பிடி மல்லி இலையும் 1 கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துக்கலாம். அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் கரம் மசாலா 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயும் கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு 1 கப் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கும்போது 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாகவும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பாசுமதி ரைஸ் 1 கப் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை ஃபுல்லாக சேர்த்துட்டு மசாலாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தண்ணி 1.5 கப் சேர்க்க போகிறோம். நம்ம எதில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப குலைவாகவும் இல்லாமல் சாதம் நல்லா உதிரியாக வரும். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்துடுச்சு. இந்த டைமில் பச்சை பட்டாணி கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டுட்டு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா நெய் வாசனையோட ஆலு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் கூட நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த புலாவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.